வணக்கம். நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி. செய்தி வாசிப்பது உங்கள் பி. விஜயன். செய்திகள் தொடர்கிறது. புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் திரு ஜான்குமார் எம்எல்ஏ அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சாரம் மார்க்கெட் பகுதியில் பொதுமக்களுக்கு அறுசுவை பிரியாணி வழங்கப்பட்டது. புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழா நாளை அவரது ஆதரவாளர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சாரம் மார்க்கெட் பகுதியில் பொதுமக்களுக்கு அறுசுவை பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் விஜயராவ் ஏற்பாட்டில் நடைபெற்ற பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அறுசுவை பிரியாணி, தண்ணீர் மற்றும் குளிர்பானங்களை வழங்கினார். நிகழ்ச்சியின் போது திரளான அப்பகுதி பொதுமக்கள் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்களின் ஆதரவாளர்கள், தொண்டர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் திரளாக உடனிருந்தனர். செய்திகள் தொடர்கிறது. பொத்துசெட்டிப்பேட்டை அரசு பள்ளியில் மாணவர் இலவச சீருடை வழங்கும் விழா நடைபெற்றது. பொத்துசெட்டிப்பேட்டை அரசு தொடக்க பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சீருடை வழங்கும் விழா இன்று 4/7/2025 காலை 9:30 மணியளவில் நடைபெற்றது. லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியநாதன் அவர்கள் கலந்து கொண்டார். முதலில் பள்ளியின் ஆசிரியர் திருமதி கலைவாணி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியநாதன் அவர்கள் சிறப்புரை வழங்கி பின்னர் மாணவர்களுக்கு சீருடை வழங்கினார். தலைமை ஆசிரியர் திருமதி தமயந்தி ஜாக்குலின் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை கௌரவித்து நன்றி கூறினார். விழாவிற்கு ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். செய்திகள் தொடர்கிறது. பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் புதுச்சேரி வந்துள்ள சுற்றுலா சொகுசு கப்பலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் துறைமுகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கார்டிலோகோர்ஸ் என்ற சொகுசு கப்பல் நிறுவனம் சென்னை, விசாகப்பட்டினம், மும்பை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் சுற்றுலா சொகுசு கப்பலை இயக்கி வருகிறது. புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் இந்த கப்பலை கொண்டு வர திட்டமிடப்பட்டு கப்பலும் புதுச்சேரி வந்த பயணிகளை இறக்கி முற்பட்ட போது அப்போதைய எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளில் எதிர்ப்பு காரணமாக கப்பல் சுற்றுலா பயணிகளை புதுச்சேரியில் இறக்காமல் திரும்பி சென்றது. இந்நிலையில் தற்போது ஆட்சியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு இந்த கப்பல் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளை இறக்கி ஏற்ற அனுமதி அளித்த நிலையில் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இன்று புதுச்சேரி வந்துள்ள கார்டிலோகோர்ஸ் சொகுசு கப்பல் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளை இறக்கிவிட்டுள்ளது. புதுச்சேரி உப்பளம் புதிய துறைமுகம் வளாகத்தில் சுற்றுலா பயணிகளை இறக்கிவிட்டுள்ள நிலையில் துறைமுகம் வளாக வாயிலில் அதிமுகவினர் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுக மாநில செயலர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் துறைமுகத்தை முற்றுகையிட்டு வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இந்த கப்பல் புதுச்சேரியில் அனுமதித்தால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகமாகும், போதைப் பொருள் விற்பனை கோத்திரமாக புதுச்சேரி மற்றும் அபாய உள்ளதால் கூறினார். புதுச்சேரி அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினார். இதனிடையே சொகுசு கப்பல் மூலம் புதுச்சேரி வந்த சுற்றுலா பயணிகளை சுற்றுலாத்துறை செயலர் மணிகண்டன் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி ஒரு ஆன்மீக பூமி என்றும் சுற்றுலாவை மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் கூறினார். அப்போது சொகுசு கப்பலில் வருகையால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என அரசியல் கட்சிகளில் குற்றச்சாட்டு குறித்து கேள்விக்கு பதிலளித்த அவர், மீனவர்கள் வாழ்வாதாரம் எந்த வகையிலும் பாதிக்கப்படாது வகையில் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இது போன்ற சுற்றுலா பயணிகளின் வருகையால் மீனவர்களின் வாழ்வாதாரம் உயரமே தவிர பாதிக்காது என தெரிவித்துள்ளார். செய்திகள் தொடர்கிறது. லாசுப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட செல்வபெருமாள் பேட்டை உத்தக்காட்டு மாரியம்மன் கோவில் அருகில் கம்பர் வீதியில் உள்ள பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வீதிகளில் வெளிந்தோடியது. அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியநாதன் அவர்கள் உடனடியாக துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு ஜேசிபி இயந்திரம் மூலம் வாய்க்கால் அடைப்பு பணிகளை சரி செய்ய உத்தரவிட்டு பார்வையிட்டார். செய்திகள் தொடர்கிறது. இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை மற்றும் விஸ்வ யோகாத்ரா புதுடெல்லி மற்றும் கிராம ஏழைகளுக்கான ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனம் சென்னையை இணைந்து புதுச்சேரி காந்தி சிலை பின்புறம் பாறை இடுக்குகளை மற்றும் கடற்கரையில் இருந்த பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றும் பணியை இன்று மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி மாணவிகள் மற்றும் ரெட் கிராஸ் சொசைட்டி ஆயுள்கால உறுப்பினர்கள் செய்தனர். இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி தலைமை தாங்கினார். IRDRP இருதயசாமி, ரெட் கிராஸ் சொசைட்டி பொருளாளர் டாக்டர் பாஸ்கரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஐயனார்,
யூத் ரெட் கிராஸ் ஒருங்கிணைப்பாளர் அருண் நாகலிங்கம், ஆயுர்கால உறுப்பினர்கள் திலகவதி, பிரதிஷ், இருதயராஜ், நூர் சாஹிப், அற்புதராஜ், தேவகாந்த், கந்தசாமி, இருசப்பன், சீனிவாசன், பெருமாள், கணபதி, பிரமோஷ் குமார், டேவிட், ஆதிமூலம், மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி யூத் ரெட் கிராஸ் ஒருங்கிணைப்பாளர் சத்யபிரியா ஆகியோர் மாணவிகளுடன் இணைந்து கடற்கரையில் பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றும் பணி செய்தனர். நம்முடைய இந்த இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி ஸ்டேட் வந்து சிறப்பாக பயன்படுது அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் டாக்டர் லட்சுமிபதி சார் மூலியமாக கடந்த 2 வருஷங்களாக நம்ம அவங்களோட பயணிச்சுட்டு இருக்கிறோம். நிறைய ஆக்டிவாக இன்வால்மெண்ட்டோட கமிட்மெண்ட்டோட நிறைய ப்ரோக்ராம்ஸ் செஞ்சுட்டு இருக்காரு பாண்டிச்சேரி ஸ்டேட்டில். ஒரு நல்ல ஒரு ஹைலைட் வந்து நமக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸு செஞ்சு நம்மளுடைய ரெட் கிராஸ் சொசைட்டி வந்து டெல்லியிலையும் நிறைய நேம் வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் அவரை பாராட்டு விதமாக நம்முடைய அற்புராஜ் ரெட் கிராஸ் மெம்பர் வந்து காதலி ஒரு ஜூன் 5th வந்து நம்ம இந்த என்வாயன்மெண்டல் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஜூன் 5th அதை வந்து ஒரு மந்த் லாங் அவேர்னஸ் கேம்பெயினாக இன்னையோட முடியுது. ஸோ இந்த நிகழ்வு வந்து நம்ம பாண்டிச்சேரி ஸ்டேட்லேயும் ஆந்திரா ஸ்டேட்லேயும் இப்போ தமிழ்நாட்டிலையும் 3 இடத்துல ஒரே நேரத்தில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு 42 இடங்களில் வந்து இன்றைக்கு வந்து ஹியூமன் செயினும் இது மாதிரி கிளீனஸ் ட்ரைவும் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஒரு நேஷ்னலுடைய ஒரு அவேர்னஸ் கேம்பெயினில் நம்ம பங்கேற்பது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அதுவும் குறிப்பாக இந்தியன் ரெட் கிராஸில் லீடிங் ரோலாக எடுத்திருக்கு. வேறு எந்த கவர்மெண்ட்டும் இந்த ஆக்டிவிட்டிலேருந்து இன்வால்வ் ஆகலை, எல்லாமே என்ஜிஓஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி வந்து இந்த ஆக்டிவிட்டி இன்வால்வ் ஆகிட்டு அவங்க அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதை உங்கள்கிட்டையும் சொல்லிக்கிறேன். ஸோ எல்லாமே அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் அவர் சேனல். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன். நம்பர்ஸ் எல்லாமே லைஃப் நம்பர்ஸ் செய்திகள் தொடர்கிறது. தென்கோடிப்பாக்கத்தில் கிளியனூர் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரபரப்புக்கான தொகுப்புகளை ஒட்டஞ்சாவடி முகவர்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிளியனூர் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரபரப்புக்கான தொகுப்புகளை ஒட்டஞ்சாவடி முகவர்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி தென்கோடிப்பாக்கத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் முன்னாள் எம்எல்ஏக்கள் புஷ்பராஜ், மாரிமுத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஒன்றிய செயலாளர் புஷ்பராஜ் வரவேற்றார். விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் லட்சுமணன், எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டு ஒட்டஞ்சாவடி முகவர்களுக்கு பரப்புரைகளை தொகுப்புகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் முன்னாள் ஒன்றிய சேர்மன் சிவா, மாவட்ட பிரதிநிதிகள் சிவகுமார், தனபால்ராஜ், அழகேசன், வேலு, மாவட்ட கவுன்சிலர் கௌதம், கவுன்சிலர்கள் முனுசாமி, மகாலட்சுமி, ஏழுமலை ஊராட்சி மன்ற தலைவர்கள் பாபு, சித்ரா, வீரப்பன், புஷ்பராஜ், SC/ST மாவட்ட துணை அமைப்பாளர் திராவிட மணி, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தட்சிணாமூர்த்தி, அழகேசன் மற்றும் திமுக நிர்வாகிகள் கிருஷ்ணராஜ், ஐயப்பன், நந்தன், இளைஞரணி துணை அமைப்பாளர் விஜயகுமார், IT பிரிவு தொகுதி பொறுப்பாளர் விஜயகுமார், முத்தமிழ், பிரசாந்த் உள்பட்ட பலர் கலந்து கொண்டனர். செய்திகள் தொடர்கிறது. லாஸ்பேட்டை மற்றும் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெத்திசிட்டிப்பேட்டை காவல் நிலையம் அருகில் உள்ள குளத்தை 2ஆம் கட்டமாக மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை 4/7/2025 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் மற்றும் கல்யாணசுந்தரம் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மணிவாசனன், உதவி பொறியாளர் திரு கலிவரதன், இளநிலை பொறியாளர் திரு சாந்தன் மற்றும் காலாப்பட்டு லாசுப்பேட்டை தொகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இம்மேம்பாட்டு பணியில் குளத்தில் உட்புறம் உள்ள நடைபாதை, கைப்பிடி மற்றும் விடுபட்ட சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிக்கான நடைபெற உள்ளன. செய்திகள் தொடர்கிறது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நல்லூர் காலனியில் கழிவுநீர் வசதியுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பரிந்துரையின் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு அறநிலை கழகத்தின் சார்பாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆதி திராவிடர் வசிக்கும் நல்லூர் காலனியில் புதிதாக பட்டா வழங்கப்பட்ட இந்த இடத்தில் உள்ள அனைத்து சாலைகளுக்கும் கழிவுநீர் வசதியுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை ரூபாய் 55,50,000 மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு அறநிலை கழகத்தின் மேலாண் இயக்குனர் சிவகுமார், செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் திருவருட்செல்வன், மண்ணடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் வள்ளியார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கரன், ஒப்பந்ததாரர்கள் தங்கராசு,
ஊர் பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் உள்பட்ட பலர் கலந்து கொண்டனர். செய்திகள் தொடர்கிறது. புதுச்சேரி 30 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்த முன்னாள் மாணவர் கேக் வெட்டி நடனமாடி உற்சாக கொண்டாட்டம். புதுச்சேரியில் பழமையான பாத்திமா ஆண்கள் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தனியார் விடுதியில் இன்று மாலை நடந்தது. 30 ஆண்டுகளுக்கு முன் படித்தவர்கள் தங்களது நண்பர்களை ஒரே இடத்தில் சந்திக்கும் ஆர்வத்தில் கூடி மகிழ்ந்தனர். இப்பள்ளியில் முன்னாள் மாணவரான முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் கேக் வெட்டி அனைவருக்கும் ஊட்டி வாழ்த்துக்கள் பரிமாறிக்கொண்டார். தொடர்ந்து நடந்த மெல்லிசை நிகழ்ச்சியில் பலரும் இளமை பருவம் திரும்ப வந்தது போல துள்ளி நடனமாடினார்கள். இப்பள்ளியில் படித்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர், மருத்துவர், அரசு அதிகாரி, வழக்கறிஞர், காவல்துறை அதிகாரி, பொறியாளர், வணிகர்கள் என உயர்ந்திருந்தாலும் நண்பர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கில் ஒன்று கூடிய போது மாணவர்களால் ஆடி பாடி மகிழ்ந்தனர். வயது முதிர்ந்த நரைக்கூடிய நிலையிலும் தங்களது மாணவ பருவத்தை மறக்காமல் இளமை துள்ளலுடன் மகிழ்வுடன் அனைவருமே பிரிந்தனர். செய்திகள் தொடர்கிறது. புதுச்சேரி மாநிலத்திற்கு கலாச்சார சீர்கேடுகளும் ஒட்டுமொத்த மீனவ சமுதாய மக்களுக்கு வாழ்வாதாரத்தை சீரழிக்கக்கூடிய சூதாட்ட சுற்றுலா சொகுசு கப்பலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது மாநில செயலர் அன்பழகன் பேசியதாவது: சுற்றுலா என்கின்ற பெயரில் புதுச்சேரி நகரப்பகுதி முழுவதும் கலாச்சார சீர்கேடு சிக்கி தவிக்கிறது. தங்கு தடையின்றி போதைப்பொருள் விற்பனை கேத்திரமாக பாண்டிச்சேரி மாற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த திமுக காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வர முயற்சிக்கப்பட்ட கார்டிலா என்ற வெளிமாநில நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த சூதாட்ட சொகுசு கப்பலை மீண்டும் ஆளும் அரசால் கொண்டு வரப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு அப்போதைய துணைநிலை ஆளுநராக இருந்த திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களால் அனுமதி மறுக்கப்பட்ட இந்த சொகுசு கப்பலுக்கு தற்போதைய துணைநிலை ஆளுநர் அனுமதி அளித்துள்ளது வியப்பாக உள்ளது. சொகுசு கப்பலின் வருகையை முன்னிட்டு கடற்கரை முகாந்திர பகுதியில் மீன்பிடி படகுகள், சுற்றுலா படகுகள், பாய்மர படகுகள் இவற்றிற்கு இன்று தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலை நீடித்தால் ஒட்டுமொத்தமாக மீன்பிடி தொழில் மற்றும் சுற்றுலா படகு தொழில் புரியும் மீனவர்களுக்கு பாதிக்கப்படுவார்கள். சுற்றுலா படகு விடுவதற்கு அனுமதி கேட்டுள்ள மீனவர்களுக்கு கடந்த 10 மாதம் ஆகியும் இன்று வரை அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. கடற்கரை, காவல்துறை, சுற்றுப்புற சூழல் துறை, துறைமுகத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் மூலம் தடையில்லா சான்றிதழ் கேட்டு அனுமதி வழங்குவதில் திட்டமிட்டு காலதாமதம் செய்கின்றனர். இன்று இந்த சூதாட்ட சொகுசு கப்பலுக்கு ஒரே வாரத்தில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த சொகுசு கப்பலில் பயணத்திற்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவித்தவுடன் காவல்துறை, வருவாய்த்துறை, துறைமுகத்துறை, சுற்றுலாத்துறை உள்ளிட்ட ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் தங்களது அன்றாட அரசு பணியை தவிர்த்து இந்த சுற்றுலா சொகுசு கப்பலுக்கு பணி செய்துள்ளனர். பிரிட்டிஷ் காலத்தில் கூட நடைமுறைப்படுத்தப்படாத அடக்குமுறை இன்று காவல்துறை வைத்து அரசு எங்களது போராட்டத்தை அடக்க முயற்சி செய்கிறது. யாரோ ஒரு வெளி மாநில கார்ப்பரேட் நிறுவனத்திற்காக ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் அடிமை சேவையை இன்று செய்தது கேவலமாக ஒன்றாகும். இந்த கப்பலில் இருந்து இறங்கிய நூற்றுக்கணக்கான பயணிகளுக்கு பிரதான சாலையான அம்பேத்கர் சாலையில் போக்குவரத்து முழுவதும் இழுத்து மூடப்பட்டது. 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் கடமை உணர்ச்சியோடு தங்களது கடமையை செய்தது பரிதாபமாக இருக்கிறது. ஆட்சியில் உள்ள யாராக இருந்தாலும் நம் மண்ணின் மைந்தர்களாக மீன்பிடி தொழில், சுற்றுலா படகு தொழில் புரியும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அழித்து வெளிமாநிலத்தை சேர்ந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் பயன்பெறக்கூடிய வகையில் செயல்பட மாட்டார்கள். இன்று இந்த கப்பல் வருகைக்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவித்துள்ளோம். அரசு இந்த சுற்றுலா கப்பல் வருகையை மறுசீலனை செய்ய வேண்டும். தொடர்ந்து இந்த சூதாட்ட பயண சொகுசு கப்பலுக்கு அரசு அனுமதி அளித்தால் எங்களது கழக பொதுச் செயலாளர், தமிழக முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அனுமதி பெற்று ஒட்டுமொத்த மீனவ சமுதாய மக்களுக்காக அதிமுக மாநிலம் தழுவிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்து செல்லும். இவ்வாறு அவர் கூறினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில கழக அவைத் தலைவர் அன்பாநாதன், மாநில துணைத் தலைவர், மாநில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாராமன், விடுதலை வேங்கை தலைவர் வீரமணி, அதிமுக மாநில இணை செயலாளர் வீரம்மாள், ஆர்வி திருநாவுக்கரசு, முன்னாள் கவுன்சிலர் கணேசன், புதுச்சேரி நகர கழக செயலர் அன்பழகன், உடையார் மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில துணை செயலாளர்கள் டி குணசேகரன்,
எம் நாகமணி, எஸ் கிருஷ்ணமூர்த்தி, குமுதன், காந்தி உழவர்கரை நகர செயலர் எஸ் எஸ் சித்தானந்தம், மாநில மகளிர் அணி செயலர் பி விமலாஸ்ரீ, மாநில மீனவர் அணி செயலர் ஞானவேல், மாநில இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலர் தமிழ்வேந்தன், மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலர் சுதர்சன், மாநில இலக்கிய அணி செயலர் கே எம் ராமசாமி, மாநில அமைப்புசாரா ஓட்டுநர் அணி செயலர் டி செல்வம், மாநில வர்த்தக அணி செயலர் முத்துராஜலு, முன்னாள் மாநில எம்ஜிஆர் மன்ற செயலர் சிவாலய இளங்கோ, முன்னாள் மாநில அம்மா பேரவை செயலர் சுத்திகேணி பாஸ்கரன், தொகுதி கழக செயலாளர்கள் எம் சிவகுமார், கே ஆறுமுகம், ஜி கருணாநிதி, எம் பாஸ்கரன், கே சம்பத், எம் கமல்தாஸ், டாக்டர் எஸ் கணேஷ், கே குணசேகரன், பி கிருஷ்ணன், கே வேலவன், வி கோபால். பொதுக்குழு உறுப்பினர்கள் சூர்யா, ஜெயந்தி, ஜனிபால், செந்தில் முருகன், மாநில மகளிர் அணி தலைவர் தரணி தேவி, தமிழ்ச்செல்வன், பால்ராஜ் உட்பட்ட கழகத்தினர் பலர் திரளாக கலந்து கொண்டனர். வணக்கம். நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி.